எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். 3 மாதங்களுக்கு முன்னாடி விளாத்திக்குளத்துல ஒரு சம்பவம் நிகழ்ந்தேறியது. ஒரு படிக்கிற ஒரு பெண் பிள்ளைய நாசம் பண்ணி இளைஞர்கள்லாம் சேர்ந்து மிகப்பெரியதாக கொடூரமாக இது பண்ணிட்டாங்க. அந்த பிள்ளைக்கான ரெஸ்ட் ரூம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற கழிவறை இல்லாம போனது தான் இது மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பூதாகரமான ஒரு விஷயம் தமிழகத்துல பேசப்பட்டது. அந்த நேரத்துல நாம ஒரு உதவியை கேட்டிருந்தோம். நம் சமூகத்தை சார்ந்த ஒரு படிக்கிற ஒரு பெண் பிள்ளைக்கு இப்படி ரெஸ்ட் ரூம் இல்லை, அதை கட்டித்தர்ற ஒரு முன்னெடுப்புல இருக்காங்க. அதற்கான உங்களால முடிந்த உதவிகளை நீங்க செய்யுங்க அப்படின்னு நாம ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். அந்த உதவியை கேட்டிருந்த போது பல சொந்தங்கள் நம்ம நம்பி ஒரு 11,410 ரூபாய் அனுப்பியிருந்தாங்க. அது ஒட்டுமொத்தமாக நாம அந்த முன்னெடுத்து அவங்களுக்கு அனுப்பியிருந்தோம். அப்படி அனுப்பப்பட்ட அந்த பணம் ஒவ்வொரு ரூபாவும் அந்த பெண் பிள்ளைக்காக செலவிடப்பட்டு அந்த பெண் பிள்ளைக்கான ரெஸ்ட் ரூம் ரொம்ப தரமான ஒரு விஷயமாக முன்னெடுத்து எஸ்கே சுந்தர் படையாட்சி அப்படின்னு சொல்லப்படுகின்ற அவருடைய நினைவு அறக்கட்டளை மூலமாக தெளிவாக முன்னெடுத்து அவ்வளோ தூரம் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. ஆல்மோஸ்ட் 2 லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணியிருக்கிறாங்க. நாம நம்மளுடைய சைடு இருந்து ஒரு 11,410 ரூபா தான் கொடுத்துருந்தோம். அதாவது இந்த சமூகத்திலிருந்து பல சொந்தங்கள் அவ்வளவு தூரம் தான் உதவி பண்ணியிருந்தாங்க. அந்த உதவியை நம்ம அப்படியே கொடுத்துருந்தோம். இன்னும் அதிகப்படியாக உதவி பண்ணியிருந்தா கூட கண்டிப்பா நம்ம அந்த பெண் பிள்ளைக்கான முன்னெடுப்பை எடுத்திருப்போம். அந்த ஒரு விஷயம் முன்னெடுத்து எல்லாம் கம்ப்ளீட் ஆகி ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி அதெல்லாமே முடிச்சு கொடுத்துட்டாங்க. நமக்கு பல சூழல்கள் நம்மளால தொடர்ச்சியாக காணொலிகள் கூட பதிவு பண்ண முடியாத ஒரு சூழல்ல நம்ம சிக்கியிருந்தோம். அதனால இந்த விஷயங்களை நம்மளால பேச முடியல. தற்பொழுது அதற்கான நேரம் கிடைச்சதுனால அந்த ஒவ்வொரு ரூபாவும் கொடுத்த அனைத்து சொந்தங்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை நாம இந்த நேரத்துல உறுதியாக்குகிறோம். அதே போல இந்த விஷயத்தை முன்னெடுத்த எஸ்கே சுந்தர் படையாட்சி அவருடைய நினைவு அறக்கட்டளைக்கும் குறிப்பா அதை முன்னெடுத்த அக்கா சத்யபாமா அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறோம். ஒரு வன்னிய பெண் பிள்ளைக்கான ஒரு ரெஸ்ட் ரூம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு தேவை. ஏன்னா அந்த பாப்பா தாய் இல்லாம வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. பாட்டியோட அரவணைப்புல 2 பிள்ளைகள் இருக்கும். ஒரு தம்பி ஒருத்தர், இந்த பாப்பா ஒருத்தங்க. இந்த 2 பேருக்குமே அந்த வயதான பாட்டி தான் தன்னால் முயன்ற அந்த விஷயங்களை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய அந்த விஷயத்தை பார்த்த பிறகுதான் கண்டிப்பா அந்த பாப்பாவுக்கு ஏதாவது உதவணும், அந்த உதவியை செஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெஸ்ட் ரூம் முன்னெடுக்கப்பட்டது. அதற்கு மிகப்பெரிய ஒரு விதை இந்த விளாத்திக்குளம் சம்பவம் தான். இது அனைத்து வன்னியர்களும் கூட இருந்து செஞ்சிருக்காங்க. குறிப்பா இதை ஓவராலா கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கிற என்ஜினியர் வினோத் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். அப்புறம் அண்ணன் மேஸ்திரி அவர்கள், அவருடைய பேர் மறந்துடுச்சு, மன்னிச்சிருங்க. அவருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். கூட இருந்து இந்த விஷயத்த ரொம்ப சீரும் சிறப்புமாக செய்து கொடுத்த அனைவருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். கண்டிப்பா இந்த சமூகத்துக்குள்ள இப்படியாப்பட்ட பிரச்சனைகளோ இப்படியாப்பட்ட விஷயங்களோ வன்னிய இளைஞர்கள், வன்னிய பெண் பிள்ளைகள் படிக்கிற பெண் பிள்ளைகள் இவ்வளவு தூரம் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பிள்ளைகளுக்கான ஒரு முன்னெடுப்பு இந்த சமூகம் தானாகவே முன்னெடுக்கணும். அதை அவங்களுக்கான அந்த அட்லீஸ்ட் ஒரு சேஃப் ஜோனையாவது நாம உருவாக்கி கொடுக்கணும். புரியுங்களா? அந்த முன்னெடுப்பை எல்லாருமே மனசுல வச்சுக்கோங்க. கண்டிப்பா அப்படியாப்பட்ட ஒரு சில விஷயங்கள் விமலவர்மனுக்கு வந்தா கண்டிப்பா நான் இந்த சமூகத்துக்கிட்ட உதவியை நாடுவேன். புரியுதுங்களா? ஏன்னா தனி ஒரு மனுஷனாக என்னால செய்ய முடியாதுங்க. புரியுங்களா? நமக்கு அதுக்கான பொருளாதாரமும் அதற்கான சூழலும் நமக்கு கிடையாது. அப்படி இல்லாத பட்சத்துல இப்படியாப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு, உங்களால முடிந்த உதவிகளை நீங்க செய்யுங்க அப்படின்னு அவங்க கிட்ட தான் கேட்குவேன். அப்படி நீங்க கொடுக்கும் ஒவ்வொரு ரூபா யாருக்கு எந்த உதவியை கேட்கிறோமோ அவங்களுக்கு அப்படியே கட் அண்ட் ரைட்டா போய் சேர்ந்துடும். புரியுதுங்களா? உதவிகள் நமக்கு போய் சேரணுன்ற எண்ணம் மட்டும்தான். இந்த சமூகம் மீண்டெழணும், இந்த சமூகம் வெல்லணும். கல்வியில மற்றும் பொருளாதாரத்துல கூட இருக்கிற நாம தான் படிக்கிற பெண் பிள்ளைகளுக்கான, படிக்கிற இளைஞர்களுக்கான, ஏழ்மையில இருக்கிற பிள்ளைகளுக்கான ஒரு வாய்ப்பை நாம உருவாக்கி தீரணும். புரியுங்களா? உருவாக்கி கொடுத்தே தீரணும். அந்த சமூகம் அவ்வளவு பெரும்பான்மை சமூகம் இருந்தாலும், தர்மத்தின் பால் நாம பிறந்திருந்தாலும் நமக்கான அந்த விஷயங்களை நாம இப்படியாப்பட்ட ஏழ்மையில இருக்கிற பிள்ளைகளுக்கு உருவாக்கி கொடுத்தே தீரணும். புரியுதுங்களா? இதை ஒவ்வொருவரும் மனசுல வச்சுக்கோங்க. எந்த காலத்திலயும் பெண் பிள்ளைகள் கிட்ட இந்த சமூகம் தப்பான ஒரு விஷயத்த எந்த காலத்திலும் நாம முன்னெடுத்தது கிடையாது, செஞ்சது கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ் மண்ணில் இருக்கிற அனைத்து பெண்களுக்கான ஒரு பெரும் பாதுகாப்புக்காக தான்
நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா சந்ததிகள் இருந்தாங்க, நாமும் இருக்கோம். நமக்கு கண் முன்னாடியே நம்மளுடைய மாவீரன் வீரப்பனார் அவர்கள் இருந்தாங்க, மாவீரன் ஜெயகுரு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னாடி இருக்கிற தலைமைகளும் தலைவர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா பெண் மற்றும் பெண் பிள்ளைகளுக்கான பாதுகாப்புல மிகப்பெரிய சிரத்தோட தான் அந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா எந்நாளைக்கும் இருக்கு, இனிமேலும் இருக்கும், எப்பொழுதுமே இருக்கும்ன்ற அந்த எண்ணத்தோட வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறையா இருக்கிற பிள்ளைகளும் வளரணும். அந்த பிள்ளைகளும் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்து ஒரு நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். மீண்டும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த விஷயத்தை முன்னெடுத்த அக்கா சத்யபாமா அவர்களுக்கு சிரம் தாழ்ந்த ஒரு நன்றிகள். எஸ்கே சுந்தர் படையாட்சி அவர்களுடைய நினைவு அறக்கட்டளைக்கும் இந்த நேரத்தில் ஒரு பெரும் நன்றிகளை வந்து நான் சொல்லிக்கிறோம். அதே போல உதவிய அனைத்து சொந்தங்களுக்கும் பெரும் நன்றிகள். புரியுங்களா? 3 மாதங்களுக்கு முன்னாடி நீங்க உதவுனீங்க, அந்த உதவியை நான் வந்து சீரும் சிறப்புமாக எடுத்துட்டு போய் சேர்த்துட்டேன். அதை உங்ககிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா காட்டிட்டேன். புரியுதுங்களா? ஸோ அதனால விமல்வர்மனால என்ன விஷயத்தை இந்த சமூகத்துக்கு என்னால முடிஞ்ச, அதாவது சொல்லுவாங்கல்ல, ராமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அணில் வந்து பார்த்தீங்கன்னா உதவியை, அந்த உதவியை வந்து இந்த சமூகத்துக்கு நம்மளால செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பா யாருமே யோசிக்காம நம்ம செய்யணும். புரியுதுங்களா? யாருமே யோசிக்காம செய்யணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு மனநிலையை மட்டும் ஒவ்வொரு வன்னியர்களும் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? ஏன்னா அது இந்த சமூகத்துக்கு தேவை. ஐயோ அவங்க செய்யலையே, இவங்க செய்யலையே, இதை முன்னெடுக்கலையே, அதை முன்னெடுக்கலையேன்னு நாம விமர்சனங்களை வைக்கிறத தாண்டி நம்மளால முடிஞ்ச விஷயத்த படிக்கிற பிள்ளைகளுக்காவது, படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காவது, ஏழ்மையில இருக்கிற வன்னிய பிள்ளைகளுக்காவது நாம செய்யணும் அப்படின்ற எண்ணம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா விதைச்சுக்குங்க. இந்த சமூகம் நல்லபடியாக அடுத்த தலைமுறையை உருவாக்கிடும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை நம்ம பதிவு பண்றோம். இந்த சமூகத்துக்குள்ள எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்மையில இப்படியாப்பட்ட தாய் தகப்பன் இல்லாம பாட்டி தாத்தாவுடைய அரவணைப்புல இருக்கலாம். உங்களுக்கு உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு உதவி தேவை, அதாவது நீங்க நல்லா படிக்கணும், நல்ல ஒரு விஷயத்துல இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட நீங்க வந்து மனசுல வச்சிருக்கீங்க, எனக்கு ஏழ்மை மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமா விமல்வர்மனை நீங்க தொடர்பு கொள்ளலாம், தொடர்பு கொண்டு சொல்லலாம். இப்படியாப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாம். என்னால் முயன்ற ஒரு உதவியை இந்த சமூகத்துக்கிட்ட இருந்து திரட்டி கண்டிப்பா நான் செய்வேன். புரியுதுங்களா? உண்மையாக இருக்கும் பட்சத்துல மட்டும்தான். நீங்க உண்மையா வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த எனக்கு இந்த உதவி தேவை அப்படின்னு என்னை தொடர்பு கொண்டு பேசுனீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா அது உண்மையா இருக்கும் பட்சத்துல இந்த சமூகத்துக்கிட்ட நான் முன்னாடி நின்று இப்படியாப்பட்ட ஒரு பிரச்சனை, ஒரு பெண் பிள்ளை சந்திக்கிறாங்க, ஒரு படிச்சிருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் சந்திச்சுட்டு இருக்கான், அவனுக்கு நம்ம இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு நேரடியாக சொல்லுவேன். புரியுதுங்களா? இந்த ஏமாத்துறதோ இல்லை எனக்கு இந்த சர்டன் டைம்ல ஒரு உதவி அப்படின்ற இடமே இருக்கக்கூடாது. உண்மையாகும் பட்சத்துல இருந்துச்சு அப்படின்னா என்னை நீங்க தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய வந்து பார்த்தீங்கன்னா என்னையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன், பார்த்துக்குங்க, நோட் பண்ணிக்குங்க. உங்களை சுற்றத்தார் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிற விஷயத்துல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா தாய் தகப்பன் இல்லாம, குறிப்பா தகப்பன் இல்லாம சிங்கிள் மதரா இருக்கிற பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டீங்கன்னா தாராளமா வந்து தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கான பிரச்சனைகளை சொல்லுங்க. உங்க பிரச்சனைகள் உண்மையாகும் பட்சத்துல கண்டிப்பா இந்த சமூகத்துக்கிட்ட இருந்து என்னால முடிஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறு உதவியை வந்து பார்த்தீங்கன்னா என்னால உருவாக்கி தர முடியும். புரியுதுங்களா? இந்த சமூகம் அப்படிதான் வளரணும், அப்படித்தான் இருக்கணும். தர்மத்துக்காகவே நம்ம பிறந்திருக்கோம், தர்மத்துக்காகவே வாழ்ந்திருக்கோம் இந்த சமூகம். அப்படி இந்த தர்மத்தை இல்லாத இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்வை வந்து பார்த்தீங்கன்னா மேம்படுவதற்காக நம்ம தர்மம் செய்வதில் எந்த தவறையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகம் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா செய்திடக்கூடாது. முயற்சி எடுப்போம், ஒன்றாக சேர்ந்து நிற்போம், வெல்வோம். இந்த சமூகம் மீண்டலும் அப்படின்ற நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மிகப்பெரியதாக இருக்கு. இந்த காலம், இந்த நேரம் எல்லாமே நமக்கு ஒரு சரியான ஒரு தலைவரை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கையில கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா மீண்டலும் தலைவர்கள் செய்யலனாலும் நாம் இந்த சமூகத்துக்கு என்ன ஒரு சிறு உதவியை செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருப்போம். ராமருக்கு அணில போல நம்மளுடைய வேலைகளை இந்த சமூகத்துக்கு செஞ்சுக்கிட்டே பயணப்படுவோம் அப்படின்னு அனைத்து வன்னியர்களுக்கும் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். அடுத்தடுத்த நல்ல உதவிகளை அந்த ஆண்டவனும் நம்ம கிட்ட எடுத்துட்டு வந்து சேர்த்து அதற்கான முயற்சிகளும் வந்து பார்த்தோன்னா நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு வேண்டுதலையும் உங்கள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வல்ல ஈசன்கிட்டையும் பெருமாள்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நாம கேட்டுக்க விரும்புகிறோம். அதே போல நம்மளுடைய குலதேவதையாக திகழ்கிற தாய் திரௌபதி தாய்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நாம வந்து கேட்டுக்க விரும்புகிறோம். நல்லதே நடக்கும், நல்லதே முன்னெடுப்போம். இந்த சமூகத்துக்கான முன்னெடுப்புல, இந்த சமூகத்துக்கான ஒற்றுமையில கண்டிப்பாக அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து செயலாற்றுவோம், அனைவருமே சேர்ந்து நிற்கணும் அப்படின்ற
எண்ணத்தை ஒவ்வொரு வன்னியர்களும் விதைச்சுக்குங்க அப்படின்னு இந்த நேரத்தில் உங்ககிட்ட கரம் கூப்பி வந்து விமல்வர்மன் கேட்டுக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலோங்கும். அடுத்த ஒரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். பள்ளி பையன்